My dear students, this is class 12 maths chapter 11 exercise 11.3 la question number 3 பார்க்க போறோம். Suppose the amount of milk sold daily at milk booth is distributed with minimum of 200 liters and maximum of 600 liters with probability density function. ஓகே, இங்க கொடுத்திருக்காங்க PDF probability density function இதுதான். இப்போ பாத்தீங்கன்னா f of x 200லேருந்து 600 வரைக்கும் இருக்கும்போது ரெண்டு பக்கமும் பாருங்கள் க்ளோஸ் இன்டர்வல், அதாவது 200ம் இன்க்ளூட் ஆகும் 600ம் இன்க்ளூட் ஆகும், ரெண்டு சைட்லும் க்ளோஸ் இன்டர்வல். அப்படி இருக்கும்போது கே தான் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கே, அதர்வைஸ் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இதை வந்து நம்பர் லைனில் எடுத்துக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நடுவில் 200, இந்த இடத்துல 600 எடுத்துக்கலாம். இப்போ 600 200 ரெண்டுமே இன்க்ளூட் ஆகுது. அப்போது நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கே, அதர்வைஸ் ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஜீரோ, அதே போல் 600லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் மறுபடியும் ஜீரோ தான் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? கே கண்டுபிடிக்கணும். சப்டிவிஷன் 1ல் கே கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஎஃப் எப்படி இருக்கும் பாருங்கள். மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து 200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோ தான். அப்போ ஜீரோ டிஎக்ஸ்ன்னு போடலாம். ப்ளஸ் 200லேருந்து 600 வரைக்கும் கே டிஎக்ஸு, கே வந்து கான்ஸ்டன்ட்ன்றதுனால வெளியே வச்சுக்கலாம். ப்ளஸ் 600லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும், அதாவது எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜீரோ டிஎக்ஸு ஈக்குவல் டு 1. ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. ஓகேவா? ஸோ ஜீரோ டிஎக்ஸ் வந்து ஜீரோ தான். இங்கே பார்த்தீங்கன்னா கே 1 டிஎக்ஸுக்கு வந்து எக்ஸ் வரும், அதுக்கு மட்டும் நம்ம அப்பர் லிமிட் லோவர் லிமிட் போட்டுக்கலாம். 1 டிஎக்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது 1க்கு வந்து எக்ஸ் வந்துடும். ஓகேவா? 200 to 600 ப்ளஸ் மறுபடியும் ஜீரோ டிஎக்ஸு, அப்போ இதுக்கு ஒரு ஜீரோ ஈக்குவல் டு 1. ஓகேவா? நவ் கே அப்படியே எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் தான் அப்ளை பண்ணோம். எக்ஸுக்கு பதிலாக 600 போடலாம். அடுத்து மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 200 ஈக்குவல் டு 1. ஸோ கே இன்ட்டு 400, 600ல் 200 கழிச்சா 400 ஈக்குவல் டு 1. தட் மீன்ஸ் கே ஈக்குவல் டு இந்த 400 அந்த சைடு கொண்டு போனால் 1/400. ஸோ ஒரு கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நல்லா கவனமாக பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் கொஷின் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், அதாவது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் இங்கே 3 பார்ட்டிஷன் இருக்குல்ல, நம்மளும் ஏபிசின்னு 3 பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். ஏல வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு, அதாவது ஃபஸ்ட்டு இன்டர்வல். ஓகேவா? இங்கே எங்கேயோ இருக்குது எக்ஸு. ஓகே, அப்போது ஜீரோ டிஎக்ஸ் தான் என்னோட வேல்யூ. அப்போ ஜீரோ டிஎக்ஸுக்கு ஜீரோ தான் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு ஜீரோ வந்தாச்சு. அடுத்து செகண்ட் இன்டர்வல், ரெண்டாவது கேஸு பாருங்கள். இந்த இன்டர்வல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்வலில் எக்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு, அதாவது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம கே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இதை வந்து 3 பார்ட்டிஷன் இருக்கிறதுனால நம்ம 3 கேஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1, அதாவது ஏன்னு எடுத்துக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 200, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 200 வரைக்கும் ரெண்டு பக்கமும் ஓப்பன் இன்டர்வல் தான். ஏன்னா அடுத்த இன்டர்வலில் தான் சேருது. இது வந்து 200 வந்து அடுத்த இன்டர்வலில் தான் வருது.
அதனால் -∞ to 200 ரெண்டு சைட்லையும் ஓப்பன் இன்டர்வல். அப்போது பார்த்தீங்கன்னா நம்பர் லைனில் -∞ +∞ 200 இங்கே வந்து 600. ஸோ இங்கே எங்கேயோ இருக்குது எக்ஸு, கரெக்டாக? அப்போது கேபிட்டல் F of x இந்த இடத்துல -∞ to x. ஸோ இந்த இன்டர்வலில் எக்ஸ் வர்றதுனால நம்ம இங்கே எங்கேயோ எக்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கலாம். ஸோ பட் நீங்கள் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். பாருங்கள் 0 dx. ஓகே 0 dx. 0 வந்தால் என்ன வரும்? 0 தான் வரும். ஓகேவா? தென் ரெண்டாவது கேஸு பிக்கு போகலாம். பியில் பாருங்கள் என்ன இன்டர்வல்? 200லேருந்து 600 வரைக்கும் ரெண்டு சைட்லையுமே சேரும் இல்லையா? பட் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். அதாவது ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா? க்யூமுலேட் ஆகிட்டு போகும் ஆக்சுவல் வேர்டிங்ஸ். ஸோ f of x ஈக்குவல் டு இதுக்கு கிடைச்ச இந்த வேல்யூ நம்ம சேர்த்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு கிடைச்ச வேல்யூ 0, அது அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் போட்டுண்டு லோவர் லிமிட் மட்டும்தான் கொடுக்கணும். அப்பர் லிமிட் இப்போது நம்ம ரெண்டாவது இன்டர்வலுக்கு வந்துட்டோம் இல்லையா? அதாவது -∞, 200, 600 +∞. இப்போ நம்ம இந்த இன்டர்வலில் சேர்த்துட்டோம். அடுத்து இந்த இன்டர்வலில் எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸ் வருது, கரெக்டாக? அப்போ அப்பர் லிமிட் வந்து எக்ஸ் போடணும். பட் ஃபங்க்ஷன் என்ன? kdx. அப்போ k வெளியில் வச்சுக்கலாமா? kdx. ஸோ இதுக்கு என்ன வரும்? இப்போ நம்ம 0 விட்டுடலாம். அப்போ 200 தான் லோவர் லிமிட்டு. 1 dxக்கு என்ன வரும்? எக்ஸ் தான் வரும். வெளியே ஒரு k இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ லோவர் லிமிட் வந்து 200, அப்பர் லிமிட் வந்து எக்ஸு. கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இங்கே அப்ளை பண்ணலாம். அப்போது இங்கே f of x நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து கேக்கு பதிலாக 1/400 போட்டுடலாம். உள்ளில் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸ் அப்ளை பண்ணோம். எக்ஸுக்கு எக்ஸ் தான் வரும். தென் எக்ஸுக்கு பதிலாக 200 போடணும். இப்போ இந்த 1/400 இந்த ரெண்டு டேர்மாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1 × x எக்ஸு. ஸோ x/400 மைனஸ் 200/400. இப்போ 2 0 கட் பண்ணிடலாம். 1 2 is 2, 2 2s are 4. ஸோ ரெண்டாவது இன்டர்வலில் நமக்கு f of x என்ன கிடைக்குதுன்னா x/400 மைனஸ் 1/2. ஓகேவா? இப்போ அடுத்த இன்டர்வல் மூணாவது இன்டர்வலுக்கு போகிறோம். இது வந்து சின்னு எடுத்துக்கலாம். சியில் கேபிட்டல் f of x. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த இன்டர்வலை சொல்லிடுறேன். 600லேருந்து +∞ வரைக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் ஓப்பன் இன்டர்வல் தான். ஏன்னா இங்கே சேர்ந்துடுச்சு, ரெண்டுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் இங்கே ரெண்டு சைட்லும் நம்ம ஓப்பன் இன்டர்வல் தான் போட்டாகணும். நம்பர் லைனில் இதை குறிப்பிடலாம். -∞, 200, இது 600. ஸோ இங்கே வருது எக்ஸு, இந்த கேப்பில் வருது எக்ஸு. அப்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கிடைச்சிது? 0. ரெண்டாவது ஃபங்க்ஷனில் வந்து kdx, அதாவது 200லேருந்து 600 வரைக்குமான இந்த இன்டர்வல் வந்து k. ஸோ kdx. அடுத்த இன்டர்வலில் தான் x வருது. அப்போது ப்ளஸ் லோவர் லிமிட் வந்து 600, பட் அப்பர் லிமிட் வந்து எக்ஸு. ஏன்னா இந்த இன்டர்வலில் எக்ஸ் எடுக்கிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ எக்ஸு தென் ஒரு 0 dx. ஏன்னா இந்த இன்டர்வலில் என்ன 0 தானே வரும் ஃபங்க்ஷன். அப்போ 0 dx. தென் இதுக்கான வேல்யூ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 0 வந்துடுச்சு, இது இக்னோர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கும் தான் 0 தான் வரும். ஓகேவா? நல்லா கவனிங்க. முன்னாடி ஒரு 0, ஸோ இதுக்கும் 0 வரும், இதுக்கு 0 வரும். ரெண்டத்தையும் இக்னோர் பண்ணிடலாம். அடுத்து கேனோட வேல்யூ வந்து 1/400, அதை போட்டுக்கலாம். அடுத்து
1 dxக்கு ஒரு x வரும். அப்பர் லிமிட் லோவர் லிமிட் கொடுத்துடலாம். அப்போ 1/400 சாரி அப்பர் லிமிட் லோவர் லிமிட் பார்த்தீங்கன்னா 200 to 600 கரெக்டா? ஸோ 1/400 ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்புறமா லோவர் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/400 into 600 minus 200 again 400 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1 தான் வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். அதாவது செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன். ஓகேவா? 0 எப்பன்னா x belongs to -infinity to 200. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கேஸில் என்ன கண்டுபிடிச்சோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0ன்னு போட்டோம். அதாவது இந்த இன்டர்வலில் -infinity 200 வரைக்கும். அடுத்த இன்டர்வலில் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x/400 - 1/2. அதாவது x/400 - 1/2 எப்பன்னா x belongs to 200 to 600. அதாவது ரெண்டு பக்கமும் க்ளோஸ் இன்டர்வல் பாருங்கள். இதுவும் இன்க்ளூட் ஆகும், இதுவும் இன்க்ளூட் ஆகும். 200 and 600 both included. அடுத்து 1 எப்பன்னா x is greater than 600 இருக்கும்போது இப்படியும் நம்ம மென்ஷன் பண்ணலாம், அல்லது 600 to infinity இப்படியும் மென்ஷன் பண்ணலாம். ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? சரி, தேர்ட் கொஷின் போமா? தேர்ட் கொஷின் என்னன்னா சப்டிவிஷன் 3ல என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் சேல்ஸ் 300 லிட்டர் டு 500 லிட்டர் இந்த இன்டர்வல் ஃபாலோ ஆகும்போது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது ஒன்றும் இல்லை, 300 அதாவது x வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 300 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 500 இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ 300 லோவர் லிமிட் அப்பர் லிமிட் 500 f of x dx. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே என்ன k தான் நம்மளோட ஃபங்க்ஷனே. பாருங்கள், இந்த இன்டர்வல்குள்ளே k தான் நம்மளோட ஃபங்க்ஷனு. அப்போ k dx 500 upper limit 300 lower limit k dx. k வெளியே எடுத்துடலாமா? அப்போ k வெளியே எடுத்தாச்சு. lower limit upper limit dx. அப்போ dxனா ஒரு x தான் வரும். k into x upper limit lower limit கொடுத்தாச்சு. அப்போ கேனோட வேல்யூ கொடுத்துடலாமா? கேனோட வேல்யூ என்ன? 1/400. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 500 அதாவது அப்பர் லிமிட், எக்ஸுக்கு பதிலாக 300 அதாவது லோவர் லிமிட். தென் 1/400 இன்ட்டு 500 300 கழிச்சா 200. 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 2 is 2, 2 2s are 4. ஸோ இங்கே 1/2ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சேல்ஸ் lies between 300 liter to 500 liter is 1/2. Okay, thank you students.